அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் திமுக அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மேலும் இச்சம்பவத்தை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்த முயன்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தமிழ்நாட்டையே உலுக்கிய நிலையில் தங்களுக்கு வேண்டிய யாரையோ திமுக அரசு காப்பாற்ற முயற்சி செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில வெளியில் லீக்கேஜ் ஆயிடுது. அதுல இருக்கிற தகவல் அடிப்படையில் தான் நாங்க கேட்கிறோம் யார் அந்த சார் என்று. ஏன் இவ்வளவு பயம் உங்களுக்கு? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து, காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வரும். அப்பொழுது இதற்கெல்லாம் தீர்வு காணப்படும். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு, அதிமுக ஆட்சியில் தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறினார். பொதுவாக சட்டம் ஒழுங்கு என்று பார்க்கிற பொழுது எல்லா ஆட்சியிலும் சட்டம் ஒழுங்கு கெடுறதுன்றது உண்மை. எந்த ஆட்சியில் குறைவாக இருக்கிறதுன்றதான். நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த காலங்களிலே நான் இப்போ காவல்துறை மாநிலத்தில் நானே நேரடியாக பேசியிருக்கிறேன். ஒரு ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது எந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு குறைந்திருக்கிறது என்ற அளவுகோல் தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியும் திமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அரசியல் இருப்பை காட்ட தமிழ்நாட்டு மாணவிகளிடம் அச்ச உணர்வை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவருக்கு நாளும் உளவியல் துன்புறுத்தலை ஏற்படுத்தும் அருவருப்பு அரசியலை எடப்பாடி பழனிசாமி நிறுத்த வேண்டும் எனவும் தனது அறிக்கையில் ரகுபதி கூறியுள்ளார். இதனிடையே சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். போராட்ட களத்திற்கு வந்த சீமானை காவல்துறையினர் கைது செய்தனர். சீமான் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை, காந்திபுரம், ராணிப்பேட்டை, ஈரோடு, நாகை உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினரும் கைது செய்யப்பட்டனர். மாலையில் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த சீமான், ஆளுநருக்கும் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பினார். விஜய் சந்திச்சிருக்காரு, ஆளுநரை சந்திச்சிருக்காரு, அது பயன் தராது. அந்த செய்தி நம்ம கொடுத்துருக்கோங்கிறது வேணா வரும். ஆனா அவரால் தான் இவ்வளவு பிரச்சனை. பல பல்கலைக்கழகங்கள், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை, கோவை பாரதியார், இங்க இருக்கிற சென்னை கல்லூரி, இங்க கல்வியியல், தமிழ்நாடு கல்வியியல் கல்லூரி, மதுரை காமராஜர், இந்த மாதிரி பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்க விடாம தடுக்கிறதே அவர்தான். இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தவேகா தலைவர் விஜய் எழுதிய கடிதத்தை பேனர்களாக அடித்து மன்னார்குடியில் முக்கிய சந்திப்புகளில் அக்கட்சியினர் வைத்த பேனர்களை காவல்துறையினர் அகற்றினர். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து பாஜக மாநில தலைவர் உமாரதி தலைமையில் மதுரையில் இருந்து சென்னை வரை நீதி பேரணி நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். ஜனவரி 3ஆம் தேதி பேரணியை தொடங்கி ஆளுநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.